Hi viewers, welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஹவர் கிளாஸ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, ஸ்டார் பேட்டர்ன். இதை வந்துட்டு பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கான ப்ரோக்ராமோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸ்டே டியூன் அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் இந்த ப்ரோக்ராமோட ஃபுல் லாஜிக்கையும் புரிஞ்சிக்க முடியும். அதையும் தாண்டி நீங்கள் உங்களோட ஐடியில் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகலாம். ஓகே, இதுதான் இந்த ஹவர் கிளாஸ் ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். இதோட எக்ஸ்ப்ளனேஷனை இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா ரோஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்ட்ரி நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபார் டாப் ஹாஃப். ஓகே, இதில் என்ன அப்படின்னா ஹவர் கிளாஸோட ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்காக எவ்வளோ ரோ பிரிண்ட் பண்ணணும், யூசரே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ரோஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 7, 9, 8, 10, 20 என்ன நம்பர் வேணாலும் சரி, யூசரே செலக்ட் பண்ணிக்க முடியும். அதனால இன்புட் வாங்குறோம் யூசர்கிட்ட இருந்து. ஓகே, அவங்க கொடுக்குற ரோக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஹவர் கிளாஸ் பேட்டர்ன் பிரிண்ட் ஆகும் அத்தனை ரோஸில். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப்ஸ். ஜென்ரலாக ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக 3 ஃபார் லூப் தேவைப்படும். ஓகே, ஒரு ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா ஸ்டார் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதோட ரோஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக. அதாவது ரோ 1, 2, ரோ 2, ரோ 2, 3 ரோஸோட 3 அண்ட் ரோ 4 அண்ட் ரோ 5, ரோ 6. இந்த மாதிரி ரோஸை 1 by 1 ஷிஃப்ட் பண்ணி போகிறதுக்காக தான் ஒரு ஃபார் லூப். ஓகே, அது என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் தான். ஓகேவா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் தான். செகண்ட் ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா செகண்ட் ஃபார் லூப்போட பர்பஸ் என்ன அப்படின்னா எம்டி ஸ்பேஸ், அதாவது இந்த ரோவில் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறதுக்காக. தேர்டு ஃபார் லூப்போட பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த ரோவில் ஸ்டார்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ இதோட மீனிங்கை பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் இருக்கா, இதில் ரோஸ் கமா 0, -1 கொடுத்துருக்காங்க. இதில் காரணம் என்னன்னா ரோஸோட வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6லேருந்து 0 வரைக்கும் போகும். தென் ஒவ்வொரு தடவையும் -1 ஒவ்வொரு தடவை லூப் ரன் ஆகிறப்ப ரேஞ்ச் 1 1 குறைஞ்சிட்டு வரும். ஓகே, -1 கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரேஞ்சோட வேல்யூ 1 ஒவ்வொரு டைமும் குறைஞ்சிக்கிட்டே வரும்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த 6ன்னு இருக்கும் ரோக்கு. இது ஐயில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஐயில் போயிட்டு 6ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபார் லூப் அடுத்து ரன் ஆகும். ஃபார் ஸ்பேஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் ரோஸ் -i, ரோஸோட வேல்யூ எவ்வளோ 6, ஐயோட வேல்யூ எவ்வளோ 6 தான். ஓகே, 6 - 6 0. அப்படின்றப்போ இந்த லூப் ரன்னே ஆகாது. என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்பேஸே பிரிண்ட் ஆகாது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் போனால் நெக்ஸ்ட் ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் கண்டிப்பாக ரன் ஆகும். என்ன அப்படின்னா ஃபார் ஸ்டார் இன் ரேஞ்ச் ஆஃப் 2 times i -1. ஐயோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 6. ஓகே, 2 times 6 எவ்வளோ 12, 12 - 1 எவ்வளோ 11. ஓகே, அப்படின்னா 11 ஸ்டார்ஸ் இங்கே பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு இங்கே பிரிண்ட் ஆஃப் ஜஸ்ட் கொடுத்துருக்கோமா, இதோட ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நினைக்கலாம் என்னன்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருக்கோம், எதுவுமே இங்கே உள்ளே கொடுக்கலையா, அப்போ என்ன தான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் லைன் போயிட்டு அப்படியே நின்றுடும். ஓகே, அதுக்காக தான் இது ஜஸ்ட் நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணுறதுக்காக தான் இது எப்படி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா ஜஸ்ட் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் லைன் போகும், அவ்வளோதான். ஓகே, மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இந்த லூப் மறுபடியும் ரன் ஆகும். அடுத்த தடவை வேல்யூ எவ்வளோனா 5. இப்போ ஆல்ரெடி ரோஸோட வேல்யூ 6, ஐயோட வேல்யூ எவ்வளோ 5. 6 - 5 1. ஒரே ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்து என்னன்னா இங்கே ஐயோட வேல்யூ எவ்வளோ இருந்தது 5. 2 times 5 எவ்வளோ 10, 10 - 1 11. 10 - 1 9. ஓகே, 11 இல்லை, 10 - 1 9. அப்படின்னா 9 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எத்தனை ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட்டு எவ்வளோனா 11 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆச்சா. அடுத்து 9 ஸ்டார்ஸ். ஓகே, அடுத்து எத்தனை ஸ்டார் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 7 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்து 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்து 3, நெக்ஸ்ட் 1. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, 6ன்றதா இன்புட்டாக கொடுத்தா. இப்போ இந்த டாப் செக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாட்டம் ஹாஃப் ட்ரம்மி ஸ்ட்ரக்சர் போகலாம். ஃபார் i in range of 2, rows plus 1. இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாட்டமில் நம்பர் ஆஃப் ரோஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு, அதாவது ரோ ஒவ்வொரு தடவையும் ஒரு ரோ ஷிஃப்ட் பண்ணி இந்த ஃபார் லூப் தான் போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட் ஃபார் லூப் ஒவ்வொரு ரோலையும் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஃபார் லூப் ஒவ்வொரு ரோஸ்லேயும் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் என்னன்னா இனிஷியல் வேல்யூவாக ஐக்கு 2 அசைன் பண்ணும். ஓகே, 2 தானே இருக்குங்க. 2, rows plus 1 கொடுத்துருக்கோம்.
ஸோ 2 வந்து ஐக்கு அசைன் பண்ணும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபார் லூப் இந்த ஃபார் ஸ்பேஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் ரோஸ் மைனஸ் ஐ அப்படின்னு இருக்கா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இங்கே ஜஸ்ட் வந்துட்டு இங்கே கொடுக்குற வேல்யூவை பொறுத்தா வந்துட்டு இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஓகே, டைமண்ட் ஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றதுக்கு ஹவர் கிளாஸ் ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் விடணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு கேல்குலேட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு ரோஸ் மைனஸ் ஆகிட்டா ரோஸோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 6 தான். ஓகே, ஐயோட வேல்யூ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு வேல்யூ, ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் லூப் நடக்கும். ஸோ ரோஸ் மைனஸ் 2 அப்படின்னா 4 தான். இப்போ வந்து அப்போ 4 ஸ்பேசஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த ஃபார் லூப். ஸோ ஃபார் ஸ்டார் இன் ரேஞ்ச் ஆஃப் 2 டைம்ஸ் ஐ மைனஸ் 1. ஐயோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் 2. 2 டைம்ஸ் 2 4 மைனஸ் 1 3. ஸோ டோட்டலாக வந்து 3 ஸ்டார்ஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணி போயிடும், அவ்வளோதான். அடுத்ததாக வந்துட்டு மறுபடியும் ரன் ஆகும். ஏன் அப்படின்னா ஸோ ரோஸோட வேல்யூ 6, அப்போ 7 வரைக்கும் வந்துட்டு லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். தட் மீன் 2 3 4 5 6 வரைக்கும் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ 3க்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே 6 மைனஸ் 3, ஸோ 3 அப்படின்றப்போ 3 ஸ்பேசஸ் பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல 2 டைம்ஸ் 3 என்ன வரும்னா 6 மைனஸ் 1 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் லைன் போகும். நெக்ஸ்ட் வந்து 4 எடுக்கும். ஸோ இங்கே வந்துட்டு 2 ஸ்பேசஸ் பிரிண்ட் ஆகும். இங்கே வந்துட்டு 7 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லைன் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணி கடைசியாக வந்துட்டு நம்மளோட ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நீங்களே மேனுவலாக இல்லை உங்களோட ஐடியில் போட்டு என்ன பண்ணுங்கன்னா கோட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஏஐ டூல்கிட்ட கொடுத்து காப்பி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் பண்ண முடியும். என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த என்வரான்மெண்ட் இருக்கா வீடியோவில், இதை ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜெமினி இல்லை சாட்ஜிபிடிலாம் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இமேஜில் இருக்கிற ப்ரோக்ராம் வந்துட்டு கோட் பிளாக்ல கொடுக்க சொல்லி கேளுங்க. ஓகே, கிவ் அ ப்ரோக்ராம் இன் திஸ் இமேஜ் இன் இண்டிவிஜுவல் கோட் பிளாக் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூனிக் கோட் பிளாக் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் அப்படியே கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் மேனுவலாக வந்துட்டு கோட் பண்ணலாம்னு பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு ஏஐ டூல்கிட்ட இதோட இமேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்தாலே போதும். ஓகே, ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் stay tuned and yeah, I will see you in the next video. Okay, thank you for watching.